ஹப்பே மிடில் ஈஸ்ட் தான். அங்க இருக்கக்கூடிய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபிளைட்ஸ் வந்து இன்னைக்கு பறக்க முடியல, மூடி வச்சுட்டாங்க. விச் மீன்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபிளைட்ஸ்ல போகக்கூடிய லாக்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இன்னைக்கு அவங்களோட பிளான்ஸ் எதுவுமே நடந்திருக்காது. இன்னும் எவ்வளவு நாளுக்கு இது கண்டினியூ ஆக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ரெண்டாவது விஷயம், இதுல வேலை தேடி போறவங்க இருப்பாங்க, கல்யாணத்துக்கு போகிறவங்க இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இண்டிகோ பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா உடனே எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதே பிரச்சனை இப்ப மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்குது. ரெண்டாவது ஆயில் பிரைசஸ். சோ இந்த ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய வழியா தான் நிறைய ஆயில், இந்த பெட்ரோல் டீசல் வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு இருக்குது. இப்போ இதனால அதோட விலை வந்து கண்டமானிக்கு ஏறிட்டு இருக்கும். உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து சப்ளை, ஆயில் சப்ளை அதிகமா இருக்குது, அந்த இடத்துல பிரச்சனை, ஆயில் சப்ளை கேள்விக்குறி. அதனால ஆயில் சப்ளை வந்து சப்ளை டிமாண்ட்ல வந்து சப்ளை கம்மியாக வாய்ப்பு இருக்குன்னு பெட்ரோல் விலை, டீசல் விலை எல்லாம் அதிகமாயிட்டு இருக்குது. ஓகேவா? மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல வேலைக்கு இன்னைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு போல ஆரம்பிச்சிருக்குது. ஒருவேளை இன்னைக்கு வந்து ஒரு மண்டே டு ஃப்ரைடேவா இருந்தா ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடம்லாம் ரத்த கலரி ஆயிருக்கும். பல பேரோட சொத்து இன்வால்வ்டு, பல பேரோட லைஃப் டைம் சேவிங் இன்வால்வ்டு. மண்டே பார்க்கணும், எப்படி பார்த்தாலும் கம்மியாகும், எவ்வளவு கம்மியாகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுக்குள்ள ஒரு ஐடியா கிடைச்சிடும். ரேண்டமா ரியாக்ட் பண்றதை விட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ரியாக்ஷன் இருக்கும். வேர்ல்ட் லெவல்ல நிறைய கம்பெனிஸோட மார்க்கெட் பிரைஸ் வந்து அடிவாங்க வாய்ப்பு இருக்குது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளோபல் லெவல்ல ப்ராடக்ட்ஸோட விலை இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெட்ரோல் டீசல் மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ், இந்த கப்பல் மூலியமா வர வேண்டிய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த இம்போர்ட் பண்ற ப்ராடக்ட், எக்ஸ்போர்ட் பண்ற ப்ராடக்ட், இது எல்லாமே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஷிப்பிங் ரூட்ஸ் எல்லாம் அதிகமா பாதிக்கப்படுது. ஸோ இவ்வளோ பிரச்சனை, நம்ம இதுக்கும் சம்பந்தமே, நம்மளுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை நினைச்சோம்னா, பெட்ரோல் டீசல் பாதிக்கப்பட்டா லாரியில ஊத்துற பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆக போகுது. அந்த விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வரக்கூடிய, சென்னை டு மதுரை போகக்கூடிய பஸ் காஸ்ட்ல இருந்து, கொடைக்கானல்ல இருந்து கோயம்புத்தூருக்கு போக வேண்டிய கேரட் விலை வரைக்கும் எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல தானே போயிட்டு இருக்குது. பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆகுறது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷனுக்கு நடுவில் தான் இப்போ இந்த மொத்த சினாரியோவும் போயிட்டு இருக்குது. வாட் எவர் செட் அண்ட் டன், ஒரே விஷயம் தான், எம்ஜிக்கும் சரி, எம்ஜி ஸ்குவாட், நம்ம எல்லாருக்கும் சேர்த்து நான் பேச முடியும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தான், எதுக்குமே சொல்யூஷன் வந்து ஆயுதத்தை ஏந்திரது கிடையாது. சீக்கிரமா இந்த போர் முடிவுக்கு வந்து ஒரு டேபிள்ல உட்கார்ந்து தலைவர்கள் பேசினா வரக்கூடிய சொல்யூஷன்ஸ் வந்து ஆயுதத்தை ஏந்தி வரும்னு நான் நம்பல. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த போர் சீக்கிரமா முடிவுக்கு வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்மளோட சொந்தங்கள் நிறைய பேர் வந்து எம்ஜி ஸ்குவாட்ல இருக்கிற நிறைய பேர் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு அடுத்து நம்மளோட பிக்கஸ்ட் மார்க்கெட் வந்து மிடில் ஈஸ்ட் தான். அவ்வளோ தமிழர்கள் அங்க இருந்து பார்த்துட்டு இருக்காங்க, மலையாளிஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி நம்ம எல்லாருக்குமே இந்த பிரச்சனை சீக்கிரமா சால்வ் ஆகணுங்கிறத வந்து இறைவனை நான் பிரார்த்திச்சுக்கிறேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அங்க இருக்காங்கன்னா, என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத ஈஸியா சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க டெய்லி 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து யூடியூப்ல சேரும், இல்லைன்னா மிஸ் ஆயிடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். Cheers, MGs.